அதாவது மேடையில் நிற்கிற எங்கள் அண்ணன், என் அன்பு சகோதரன் எல்லாரையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு இருக்கட்டும், அது கிடக்குது, அது இன்னைக்கு அதாவது உண்மையிலே என்னங்க எங்க பார்த்தாலும் இங்க பாருங்க, ஒரே ஒரே நம்ம கட்சி கலர் தான் தெரிஞ்சு தவிர யாருமே தெரிய மாட்டேங்கல. இல்லை என்ன கொடைக்குள்ள இருக்கீங்களா பூரா? அருமையான நிகழ்ச்சிங்க. பல இரவாக்கிட்டான் பாருங்க, இரவை பழம் கடவுள். எல்லாரும் எவ்வளவு சந்தோஷம் கூலியா உட்கார வச்சுக்க பாருங்க. இன்னைக்கு இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2026 நம்ம ஐயா மாண்புமிகு தமிழர் முகமது தான் திருப்பி முதலமைச்சர். 100% உண்மை, இதுக்கு மாற்ற கருத்தே இல்லை. 200 நிச்சயம், 200க்கு மேல வர்றது நம்ம லட்சியம். ஆமா ஆமா, என்ன 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 இப்படி இப்படி அழகான ஒரு அதாவது இந்த நிகழ்ச்சி அதை பற்றி பேசிக்கிறேன் நான். இந்த நிகழ்ச்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அன்பு சகோதரர் அருமையா டெப்டி சிஎம் உதயநிதி அவர்களுக்கு 58 கடந்து, சாரி 58 எனக்கு, நீ வேட்ட பார்த்துறாங்க, 48 கடந்து 59 அதிகரித்து வைக்கும் அண்ணன். 49 மறுபடியும் அதே ஏன் அப்படி பேசிக்கிட்டு இல்ல, நீங்க பண்ணது அதான் நாளைக்கு போட்டு கிளிக்க போறாங்க. அதனால 49 வயசை அதிகரித்து வைக்கும் அண்ணன் பிறந்த நாளுடைய இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு பெருமையா இருக்கு. என்னுடைய அன்பு அண்ணன், அவர் எப்பயுமே சுறுசுறுப்பான ஒரு எறும்பு மாதிரி இருப்பார். அப்படியே நான் பார்த்திருக்கேன் உதவி சாரு. அவர் திரைப்படத்தில் நடிக்கும் போதே பாத்தீங்கன்னா, அவருக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ டைரக்டர் அந்த வேலையை கரெக்டா அவரு வாங்கி அதை பொறுமையா ரொம்ப கட்டுப்படுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தலைமை என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அந்த பொறுப்பு பாத்தீங்கன்னா கரெக்டா அழகா வாங்கி உள்வாங்கி மக்களை தயார் பண்ணி அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனவாதி அவர் கலைஞருடைய பேரன் அல்லவா, சாதாரண மனிதன் இல்லையாது. நான் பார்த்த சினிமாவில் பார்த்த உதவி சாருக்கும் இன்னைக்கு அரசியல் இறங்கி மக்களுக்கு பணி செய்ய வந்தோன்னா அவருடைய உருவம், அவருடைய பேச்சு எல்லாமே சினிமாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. இந்த சினிமா பாணி அவர் முகத்தில் பார்க்கவே முடியாது. இப்ப அது மாமன்னனோட முடிஞ்சு, இனிமேல ஒரு முகத்தில் சினிமா மூஞ்சியை பார்க்க முடியாது. அவருடைய பணி என்னன்னா உழைப்பு உழைப்பு உழைப்பு. 2026 தமிழக முதலமைச்சர் வரப்போறது ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா துணை முதலமைச்சர் ஐயா. இதேதான் அது எதுவும் மாறாது. அது என்னன்னு போற சண்டை கூட அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். பூரா உடையுது, எல்லா பக்கமும் உடையுதுன்னு ஒருங்குது, எல்லாம் வைக்குது. இங்க உடைக்க முடியாம அலையிறாங்க. அது நம்ம உடைக்க முடியாது. இது பெரிய கோட்டை. அது இந்த 2024 போர் தேர்தல் அந்த போர்ல எல்லாம் ஜெயிச்சு வெற்றி பெற்று முதல் பரிசு எல்லாரும் வாங்கணும். இதுதான். ஆனா இங்க இருங்க, யாரு என்ன பேசுறாங்க உடனே பதில் இல்லை, சாப்பிட்டாவே ஆப்பு வைப்பாரு. அவர் உதவி சேர்த்த நான் பக்கத்துல பார்த்தேன். நான் ரொம்ப நெருங்கி பழகினேன். நான் சும்மா கேட்கறதுக்கெல்லாம் பதில் கிடையாது. கேப்பு விட்டு 10 கேள்வி கேட்டா 11வது பதில் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா மாதிரி அடிப்பார், நம்ம ஐயா கலைஞர் ஐயா மாதிரி. அதனால அவற்றெல்லாம் ஒன்று நடக்காது. சுற்றி நிற்கிற ஊரம் பயங்கரமான அரசியலை கரகண்டு அப்படியே சட்டியில குடிச்சதான் ஃபீல்டு ஒர்க்கர் எல்லாருமே உள்ள இறங்கி உங்களோட மக்களோட வேலை பார்க்கிறவங்க, மக்களோட மக்களா வேலை பார்க்கறதுக்கு தான் யார் இல்லாம அலையுது. இறங்கி உள்ள தைரியமா போவாங்க, பயப்பட மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. பயங்கிறதே இந்த நம்ம கழக திமுகவுக்கு கிடையாது. அது நானும் ஒரு ஓரமா இருக்கேன், என்னையும் சேர்த்துக்கீங்க. வாழ்க வாழ்க வாழ்க, வெற்றி வெற்றி, நாளை நமதே பின்னுவான்.
ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.